நேற்று வந்து கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்தோம். அந்த ரூல்ஸை வந்து பேஸ் பண்ணி இப்போது ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? அப்போ அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனை என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ட்ரான்சாக்ஷன்னா எல்லாமே ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு கம்பெனியில் நிறைய ட்ரான்சாக்ஷன் நடக்கும். அதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம், இன்கம் ரிசீவ் பண்ணுவோம், எக்ஸ்பென்சஸ் ஏதாவது மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே என்னென்னு சொல்லுவோம், ஒரு ட்ரான்சாக்ஷன். இப்போது சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஷின்ங்கிறது வந்து நமக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன். இந்த ட்ரான்சாக்ஷனுக்குள்ளே ஒரு டெபிட் ஆஸ்பெக்டும் ஒரு கிரெடிட் ஆஸ்பெக்டும் இருக்கும். ஒரு டெபிட்டும் ஒரு கிரெடிட்டும். இந்த டெபிட் கிரெடிட் வந்து நேற்று பார்த்தோம் இல்லையாமா, பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். அந்த ஒரே அக்கௌண்ட்டுக்குள்ளேயே டெபிட்டும் கிரெடிட்டும் வரலாம். அல்லது பர்சனல் அக்கௌண்ட்டில் ஒன்று டெபிட்டும், நாமினல் அக்கௌண்ட்டில் ஒரு கிரெடிட்டும் வரலாம். அல்லது ரியல் அக்கௌண்ட்டில் ஒரு டெபிட்டும், பர்சனல் அக்கௌண்ட்டில் ஒரு கிரெடிட்டும் வரலாம். அந்த மாதிரி ஒரே அக்கௌண்ட்டுக்குள்ளே பர்சனல் அக்கௌண்ட்டுக்குள்ளேயே டெபிட் கிரெடிட் வரலாம், ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ளேயே டெபிட் கிரெடிட் வரலாம். அல்லது 2 அக்கௌண்ட் வந்து மிங்கிள் ஆகிட்டு ஒன்றில் டெபிட் வந்தால் இன்னொரு அக்கௌண்ட்டில் கிரெடிட் வரும். சரியா? இப்போ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், சோமோ கமெண்ட்ஸ்டு பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹50,000 கொடுத்துருக்காங்க. அப்போ சோமோங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட், இன்னொன்று பார்த்திங்கன்னா கேஷ். அப்போ இந்த சோமோங்கிறது எந்த அக்கௌண்ட்டில் நமக்கு வந்துடும்? பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்துடும் இல்லையா? அப்போது பர்சனல் அக்கௌண்ட்டில் இவங்க வந்துடுவாங்க. கேஷ் என்ன அக்கௌண்ட்டில் வந்துடும்? அசெட் அப்படிங்கிறனால என்ன அக்கௌண்ட்? ரியல் அக்கௌண்ட். அப்போது பர்சனல் அக்கௌண்ட்டும் ரியல் அக்கௌண்ட்டும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எதில் டெபிட் எதில் கிரெடிட்னு பார்க்கணும். சோமுங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு ஓனர் வந்து அந்த பிஸ்னஸ்க்கு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட அந்த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஓனருங்கிறது ஒரு கிரெடிட்டார் தான், கடன் கொடுத்தவராக தான் எடுத்துக்குவோம். அப்போது இந்த சோமு வந்து இந்த 50,000 பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணியிருக்காரு? லோனாக கொடுத்துருக்காரு. அப்போ இவர் யார்? கிவர். அப்போ சோமுங்கிறது பர்சனல் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அதில் ரிசீவராக கிவரான்னு பார்க்கணும். அப்போ இவர் யார்? கிவர். அப்போ கிரெடிட் த கிவர்னா இவரை நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும் இல்லையா? கிவரை நம்ம ரூல்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்? கிரெடிட் த கிவர். அப்படிங்கிறனால சோமு அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அப்போ கேஷ் அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். இப்போ டெபிட்டுங்கிறது ரியல் அக்கௌண்ட்டில் இன்வால்வ் ஆகிருக்கோமா? அப்போ ரியல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன்னா பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் என்ட்ரு ஆகுது. அப்போது டெபிட் வாட் கம்ஸ் இன்கிற ரூல்ஸில் வர்றதுனால கேஷை டெபிட் பண்ணணும், சோமோ அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அப்போது ஆன்சர் பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 2. இவர் டெபிட் அப்படிங்கிறனால டெட்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும், அதை டிஆர்னு மென்ஷன் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட் வந்து எப்பயுமே கேபிட்டல் ஏ பார் ஸ்மால் சி போடணும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார்னு சொல்லணும். டெட்டார் 2 யார்? கிவர்? சோமோ. அப்போ சோமோஸ் இவர் இப்போ தான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறாரு, அதனால் கேபிட்டலுங்கிற வேர்டு கம்பல்சரி ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரியில் வந்துடணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால். அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 2 சோமோஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இங்கே டெபிட்டுக்கு நேராக 50,000 டெபிட் காலத்தில், கிரெடிட்டுக்கு நேராக கிரெடிட் காலத்தில் ஒரு 50,000 நம்ம என்ட்ரு பண்ணோம். என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம பார்த்திங்கன்னா நரேஷன் சொல்லுவோம். இது பார்த்தோம் அப்படின்னா இந்த காலத்தில் நம்ம அந்த கொஷினை வந்து ஷார்ட் ஃபார்மில் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும், ஏன்னா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதனால் சோமோ கமெண்ட்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியாம்மா? இப்போ இங்கே காலம் ஹெட்டிங் பார்த்தோம்னா டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப் அப்படிங்கிறது வந்து லெட்ஜர் ஃபோலியோ நம்பர்னு சொல்லுவாங்க. லெட்ஜர் ஃபோலியோ நம்பர் ஷார்ட் ஃபார்மாக எல்எஃப். டெபிட்டு, கிரெடிட், இதுதான் வந்து இதுக்குரிய ஃபார்மேட். அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் 2, பாட் குட்ஸ் ஃபார் கேஷ் ₹4,000. பாட்டுங்கிறது என்னமா? பையோட பாஸ்ட் டென்ஸா? அப்போ குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். பை பண்ணியிருக்காங்க, பாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னது? குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ பர்ச்சேஸுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பர்ச்சேஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ், கண்ணை மூடி நம்ம எழுதினோம். பர்ச்சேஸ்னு இந்த டிரான்சாக்ஷனில் வந்துட்டாவே கண்டிப்பாக அதை எங்கே தான் என்ட்ரு பண்ணணும்? டெபிட் சைடு தான் என்ட்ரு பண்ணணும். அப்போது கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட்ஸ் என்ன ஆகுதுமா? உள்ளே என்ட்ரு ஆகுது, கேஷ் வந்து வெளியில் போகுது. அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போது டெபிட்டாக என்ன என்ட்ரு ஆகுது? கூட்ஸ் என்ட்ரு ஆகுது, அதை கூட்ஸ்னே எழுதக்கூடாது, பர்ச்சேஸ்னு எழுதணும். கேஷ் என்னது? கோஸ் அவுட் ஃப்ரம் த பிஸ்னஸ். அதனால் கேஷ் அக்கௌண்ட்டை என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். 4,000. தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கம்மா, பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ராகுல்
ஃபார் ₹10,000 ஆன் கிரெடிட். இது என்னது? கிரெடிட் பர்ச்சேஸ். முன்னாடி பார்த்தது கேஷ் பர்ச்சேஸ், இப்போ பார்க்குறது கிரெடிட் பர்ச்சேஸ். கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னாவே நீங்கள் ஒன்று நல்லா மைண்டில் செட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, கிரெடிட்னாவே கண்டிப்பாக அந்த பேர் இருக்கணும். யார்கிட்ட நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணோம், நமக்கு கிவர் யார் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? அமௌண்ட்டை பே பண்ணணும். அதனால் கிரெடிட் ட்ரான்சாக்ஷனாக கண்டிப்பாக அந்த ட்ரான்சாக்ஷனுக்குள்ளே பேர் வரணும் நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணும்போது. ஆனால் இங்கே கேஷ் ட்ரான்சாக்ஷனில் பேர் வராது. ஓகேவாம்மா? அப்போது பர்ச்சேஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ பர்ச்சேஸ் ஒன்று, இன்னொன்று என்னது? ஃப்ரம் ராகுல். அப்போ இது என்னது? பர்சனல் அக்கௌண்டாமா? அப்போ பர்ச்சேஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கிவர் யார்? பர்சனல் அப்படிங்கிறனால ராகுல் வந்து கிவர். அவர்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ பிஸ்னஸ் கவர் யார்? கிவர். அப்போ ராகுல் அக்கௌண்ட் கிரெடிட்டில் எவ்வளோ அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க? 10,000. இப்போ பாருங்கள், கேஷ் பர்ச்சேஸஸ்லேயும் கிரெடிட் பர்ச்சேஸஸ்லையும் பர்ச்சேஸஸ் எங்கே தான் என்ட்ரு பண்ணியிருக்கணும்? டெபிட் சைட் தான். எந்த ட்ரான்சாக்ஷனாலும் பர்ச்சேஸ்ன்ற வேர்டு வந்துட்டாவே எந்த சைட் தான் என்ட்ரு பண்ணுவீங்க? டெபிட் சைட் தான் என்ட்ரு பண்ணணும். கேஷ் பர்ச்சேஸஸாக இருந்தால் கிரெடிட் சைட் கேஷ் என்ட்ரு பண்ணுவீங்க. அதுவே கிரெடிட் பர்ச்சேஸஸாக இருந்தால் கிரெடிட் சைட் பேர் யார் வந்து நம்மளோட கிவர் அப்படின்ற பேரை வந்து நம்ம என்டர் பண்ணணும். சரியா? அடுத்து எக்ஸாம்பிள் 4 பாருங்கள். கேஷ் இப்போ ராகுல்கிட்ட வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் 10,000க்கு. அவர்கிட்ட வந்து இப்போ ஒரு 4,000 வந்து பே பண்ணுறோம். அப்போ நம்ம பே பண்ணும்போது ராகுல் வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார்? ரிசீவர். நம்ம பே பண்ணுறோம், அவர் ரிசீவ் பண்ணிக்கிறாரு. அப்போ இது என்னது? பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் தானம்மா? அப்போ இவர் யார்? ரிசீவர். அப்போ ரிசீவ் பண்ணும்போது டெபிட் த ரிசீவரா? அப்போ ராகுல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கேஷ் அக்கௌண்ட் எங்கே போய்டும்? கிரெடிட். ஏன்னா பே பண்ணும்போது கேஷ் கோஸ் அவுட் ஃப்ரம் த பிஸ்னஸ். அதனால் ராகுல் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் என்ன ரூல்ஸ்? ரியல் அக்கௌண்ட். ஓகேவா? அப்போது டெபிட் த ரிசீவர், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ இந்த ராகுல் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். அடுத்ததுமா, வித்ட்ரியூ கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்க்காக கேஷ் வந்து பிஸ்னஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? வித்ட்ரா பண்ணியிருக்காங்கன்னா எடுத்திருக்காங்க. அப்போது இவங்க பர்சனல் யூஸ் அப்படின்ற வேர்ட் வந்துட்டாவே அது என்னது அப்படின்னா ட்ராயிங்ஸ். நேற்று சொன்னேன் இல்லையா? ட்ராயிங்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இந்த ட்ராயிங்ஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ். கண்ணை மூடிட்டு இப்போ எப்படி நம்ம பர்ச்சேஸஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ் போட்டோமோ அதே போல் ட்ராயிங்ஸ் ஆல்வேஸ் டு பி என்டர்ட் இன் டெபிட் சைட். அப்போது ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு இங்கே நம்ம என்ன எடுத்திருக்கோம்? கேஷாக எடுத்திருக்கோம். பிஸ்னஸ்லேருந்து கேஷ் எடுத்ததுனால கேஷ்ங்கிறது என்ன அக்கௌண்ட்? ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால என்ன ரூல்ஸ்? debit what comes in, credit what goes out. அப்போ cash goes out from the business. அதனால் drawings account data to cash account 8,000. Next one, cash deposited into bank. பேங்க் நான் என்னென்னு சொல்லியிருக்கேமா? ஒரு பர்சன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போது அவங்கள அஷ்யூம் பண்ணுறது என்னது? பர்சனாக தான் நம்ம அஷ்யூம் பண்ணுறோம். அப்போ பேங்க் வந்து எந்த ரூல்ஸில் வரும்? பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸில் வரும். அப்போ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். கேஷ் டெபாசிட் பண்ணும்போது பேங்க் என்ன பண்ணிக்குது? ரிசீவ் பண்ணிக்குது. நம்ம கேஷை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். அப்போ பேங்கர் என்ன பண்ணிக்கிறாரு? நம்மகிட்ட இருக்க கேஷை ரிசீவ் பண்ணிக்கிறாரு. அதனால் டெபிட் த ரிசீவர் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். கேஷ் கோஸ் அவுட் ஃப்ரம் த பிஸ்னஸ். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 5,000. எக்ஸாம்பிள் 7மா, பெய்ட் சேலரி பை செக். சேலரிங்கிறது என்னது? எக்ஸ்பென்ஸ். சேலரிங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ். அப்போது இது என்னது? நாமினல் அக்கௌண்ட் ரூலாமா? அப்போ என்ன அக்கௌண்ட்டில் வந்துடும்? நாமினல் அக்கௌண்ட்டில் வந்துடும். நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்போது சேலரிங்கிறது எக்ஸ்பென்ஸ். அப்போது இதை நம்ம என்ன பண்ணணும்? சேலரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். இப்போது நம்ம கேஷாக பே பண்ணல, செக்காக பே பண்ணுறோம். செக்காக பே பண்ணும்போது நம்ம கன்சர்ன்லேருந்து அவங்ககிட்ட கேஷாக வெளியில் போகல, செக்காக போகிறதுனால அந்த செக்குக்கான பேமெண்ட் யார் பண்ணுவா? பேங்கர் தான் பண்ணுவார். அப்போது பேங்கர் தான் யார்? கிவர் இல்லையா? அப்போது கிவர் யாருமா? பேங்கர். அப்போ பேங்கர் என்ன ரூல்ஸில் வந்துடுவார்? பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்துடுவார் இல்லையா? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அப்போது சேலரிங்கிறது எக்ஸ்பென்ஸ். அதனால் டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ்னால சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கிவர் பேங்க். அதனால் பேங்க் அக்கௌண்ட் சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு. அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் 8 சம் பாருங்கம்மா. சோல்டு குட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட் ₹9,000. இது வந்து செல்லோட பாஸ்ட் டென்ஸ் தானேம்மா? அப்போது செல் சோல்டுன்னு சொல்லுவோம். அப்போது இது என்னது? சேல்ஸ். அப்போது மகேஷ்க்கு வந்து கிரெடிட் பேசிஸில் ஒரு 9,000க்கு சேல் பண்ணியிருக்கோம். அப்போ அவர்கிட்ட இருந்த அமௌண்ட் என்ன ஆகணும்? நம்ம கலெக்ட் பண்ணணும். அப்போது மகேஷ் என்ன அக்கௌண்ட்டில் வந்துடுவார்? பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்துடுவார். அப்போது குட்ஸ் வந்து என்ன ஆகுது? கன்சர்னை விட்டு வெளியில் போகுது. சரியா? அப்போது
டெபிட் த ரிசீவர். பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால மகேஷ் யார் ரிசீவராக கிவரான்னு பார்த்தோம்னா நம்ம சேல் பண்ணும்போது அவர் ரிசீவ் பண்ணிக்கிறாரு. அப்போ டெபிட் த ரிசீவர். அப்போ மகேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ். இப்போ எப்படி நம்ம பர்ச்சேஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ் சொன்னேனோ அதே போல் சேல்ஸ் ஆல்வேஸ் டு பி என்டர்ட் இன் த பிளேஸ் கிரெடிட் சைட். ஓகேவா? அப்போது மகேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்தது 9th ஒன், கூட்ஸ் சோல்ட் டு மகேந்திரன் ஃபார் கேஷ். கூட்ஸை வந்து என்ன பண்ணுறோம், சேல் பண்ணுறோம். யாருக்கு? மகேந்திரனுக்கு. எந்த பேசிஸில்? கேஷ் பேசிஸில். அப்போ என்ன ஆகுது, கேஷ் வந்து உள்ள பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுமாமா. அப்போ கூட்ஸ் என்ன ஆகுது, கன்சர்னை விட்டு வெளியில் போகுது. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் ஆல்வேஸ் எந்த சைடு தான் என்ட்ரு பண்ணோம், கிரெடிட் சைட். அப்போது இது வந்து கிரெடிட் சேல்ஸாக இருந்தாலும் கிரெடிட் சைடு தான், கேஷ் சேல்ஸாக இருந்தாலும் கிரெடிட் சைடு தான். அப்போது கிரெடிட் ட்ரான்சாக்ஷனாக இருந்தால் டெபிட் சைடில் நேம் வரணும், கேஷ் ட்ரான்சாக்ஷனாக இருந்தால் டெபிட் சைடில் கேஷ் வரணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நமக்கு பாரோட் லோன் ஃப்ரம் பேங்க் ₹10,000 கொடுத்துருக்காங்களாம்மா. லோன் பாரோ பண்ணுறோன்னா கடன் வாங்கியிருக்கோம், பேங்க்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம், கடன் வாங்கியிருக்கோம் ஒரு 10,000க்கு. அப்போது பேங்க்குங்கிறது என்னது, பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்துருமா. அப்போது லோன் அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ யார் இவங்க, கிவர் இல்லையா. அப்போது லோன் நம்ம வாங்கும்போது உள்ளே என்ன ஆகும், கேஷ் என்ட்ரு ஆகுமாம்மா, பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும். அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் லோன் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் லோன் அக்கௌண்ட் ₹10,000 10,000. அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் 11, ரிசீவ்டு கமிஷன் ஆஃப் ₹5,000 பை கேஷ். கமிஷன் ரிசீவ்டு அப்படின்னா இது என்னது, இன்கம். அப்போது இது எந்த ரூலில் வந்துடும், நாமினல் அக்கௌண்ட் ரூலில் வந்துடுமா. அப்போது நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்னம்மா, டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இங்கே என்ன நமக்கு இன்கம் வந்திருக்கு அப்படின்னா கமிஷனுங்கிற இன்கம் வந்திருக்கு. அது என்னவா நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், கேஷாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ டெபிட் கேஷ்ங்கிறது என்ன ரூல்ஸில் வந்துடும், ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ். ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்னது, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போது கேஷ் வந்து பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுது, அதனால் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கமிஷனாக நம்ம இன்கம் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போது கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ்கிறனால கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட்னு போட்டாலும் போடலாம், அல்லது கமிஷன் அக்கௌண்ட் போட்டு என்ட்ரு பண்ணாலும் ஓகே. ஓகேவா? அடுத்தது எக்ஸாம்பிள் 12 பாருங்கள், பெய்ட் ₹4,800 இன் ஃபுல் செட்டில்மெண்ட். in full settlement of ₹5,000 due to the creditor கீர்த்தனா. கிரெடிட்டார்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு கடன் கொடுத்தவங்க. அப்போ இந்த கிரெடிட்டார் கீர்த்தனாக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணணும், 5,000 பே பண்ணணும். ஆனால் 5,000 பே பண்ண வேண்டியதுக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் எவ்வளோ பே பண்ணி முடிச்சிட்டோம், 4,800 மட்டும் பே பண்ணி அந்த ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் பேலன்ஸ் 200 நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், பே பண்ண மாட்டோம். அப்போது அந்த 200 நம்மளை பொறுத்தளவுக்கு என்னமா, இன்கம். நம்மளை பொறுத்தளவுக்கு அந்த ₹200 என்னது, இன்கம். அப்போது நம்ம கீர்த்தனாக்கு பே பண்ணும்போது, கீர்த்தனா யார், ரிசீவர் இல்லையா, இவங்க பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்துடுவாங்க. அப்போ கீர்த்தனா யார், ரிசீவர். அப்போது டெபிட் த ரிசீவர். நம்ம கேஷ் பே பண்ணும்போது கேஷ் வந்து கோஸ் அவுட் ஃப்ரம் த பிஸ்னஸ், அதனால் கீர்த்தனா அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் போடுவோம். ஆனால் இங்கே 5,000 கொடுக்க வேண்டியதுக்கு 4,800 மட்டும்தான் கேஷாக வெளியில் போகுது. அப்போது ரிமைனிங் பேலன்ஸ் 200 என்னது, நமக்கு இன்கம். அப்போ கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ்னால டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு 200 காட்டணும். இப்போ ஆன்சர் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கீர்த்தனா அக்கௌண்ட்டில் ஒரு 5,000 ஆமா, கேஷாக எவ்வளோ தான் பிஸ்னஸ் விட்டு போச்சு, 4,800. அப்போது டிஸ்கவுண்ட் ரிசீடுங்கிறது இன்கம், அதனால் 200. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் கண்டிப்பாக நமக்கு ஈக்குவலாக வரணும். இங்கே 4,800 + 200 5,000, டெபிட்டும் 5,000 கிரெடிட்டும் 5,000 வரணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர் வர்ற இடத்துல ஃபுல் அமௌண்ட் வந்துடணும். 5,000னா 5,000, பேர் இருக்கிற இடத்துல ஃபுல் செட்டில்மெண்ட் என்ன பண்ணமோ அந்த மணி. ஏன்னா அவங்களோட அக்கௌண்ட் இதோட முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அந்த 200 பேலன்ஸ் வச்சுட்டு நம்ம கேட்க மாட்டோம். சரியா? கேஷாக எவ்வளோ தான் பிஸ்னஸ் விட்டு போச்சு, ஒரு 4,800. அப்போது டிஸ்கவுண்ட் வந்து 5,000 கொடுக்க வேண்டியதுக்கு 4,800 கொடுத்ததுனால நமக்கு 200 இன்கம். அப்போ கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ்னால அது வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 நம்ம என்ட்ரு பண்ணோம். அப்போது டெபிட்டும் கிரெடிட்டும் நமக்கு எப்படி இருக்கணும், ஈக்குவலாக வரணும். கேஷ் எங்கே இருக்குதோ அங்கே தான் டிஸ்கவுண்ட் வரும். கேஷ் டெபிட்டில் இருந்தால் டிஸ்கவுண்ட்டும் டெபிட்டுக்கு போயிடும். கேஷ் கிரெடிட்டில் இருந்தால் டிஸ்கவுண்ட்டும் கிரெடிட் சைடு வந்துடும். அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது மாதிரி 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கூட நமக்கு 2-3 என்ட்ரியாக ஜாயின் பண்ணி நமக்கு கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்தது எக்ஸாம்பிள் 13 பாருங்கள்.
தினேஷ் எ கஸ்டமர் இஸ் டிக்ளேர்ட் இன்சால்வெண்ட். அவரை இன்சால்வெண்ட் சொல்லிட்டு கோர்ட் டிக்ளேர் பண்ணிடுச்சு. அண்ட் 40 பைஸ் இன் எ ரூபி, ஒரு ரூபாய்க்கு 40 பைஸ் மட்டும் அவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண முடியுது. இஸ் ரிசீவ் ஃப்ரம் த எஸ்டேட் ஃபார் ஹிஸ் டியூ ருபீஸ் 10,000. அவர்கிட்ட நம்ம 10,000 கலெக்ட் பண்ணணும் அந்த கஸ்டமர்கிட்ட. ஆனால் அவர் என்ன ஆகிட்டார், இன்சால்வெண்ட் ஆகிட்டார். அப்போ அவர்கிட்ட ஒரு ரூபாய்க்கு 40 பைசா மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண முடியுது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறக்கான என்ட்ரி தான். இப்போ தினேஷ் என்னம்மா கஸ்டமர், இவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு இப்போது பணத்தை கொடுக்குறாரு இல்லையா. அப்போ இவர் யார், கிவரா. அப்போ என்ன பண்ணணும், கிரெடிட் த கிவர். அப்போ தினேஷை கிரெடிட் சைடு என்ட்ரு பண்ணோம். அவர்கிட்டருந்து நம்ம என்ன ரிசீவ் பண்ணோம், கேஷ் ரிசீவ் பண்ணுறோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா உள்ள கேஷ் என்ட்ரு ஆகுது இல்லையா. அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிறனால கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு தினேஷ் அக்கௌண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் வந்து அவரோட ஃபுல் செட்டில்மெண்ட் எவ்வளோமா, 10,000. ஏன்னா பேர் வர இடத்துல ஃபுல் செட்டில்மெண்ட் சொல்லிட்டேன், அதனால் தினேஷ்க்கு நேராக 10,000. இப்போ பார்த்தோன்னா ஒரு ரூபாய்க்கு 40 பைசா. அப்போது 10,000 இன்ட்டு 40 பைஸ் போடணும். அப்போது 1 × 4 4. இங்கே எத்தனை 0 இருக்குமா, 4 0. 1 2 3 4. ரிமைனிங் இங்கே ஒரு 1 0. அப்போது இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கனால நம்மளும் இங்கே புள்ளி வச்சிடும். அப்போது அவர்கிட்டருந்து நம்ம எவ்வளோ தான் கலெக்ட் பண்ண முடியுது, ஒரு 4,000 மட்டும்தான் கலெக்ட் பண்ண முடியும். ஒரு ரூபாய்க்கு 40 பைசானா 10,000 ரூபாய்க்கு நம்ம 4,000 மட்டும்தான் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். அப்போது 10,000ல் 4,000 தான் கேஷ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அவர் இன்சால்வெண்ட் ஆனதுனால இங்கே டிஸ்கவுண்ட் வராது, என்னவாயிடும், பேட் டெட்ஸ். அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணிட்டோம், அமௌண்ட், அவர் இன்சால்வெண்ட் திவால் ஆகிட்டார், அவர்கிட்டருந்து நம்மளால் எந்த அமௌண்ட்டும் கலெக்ட் பண்ண முடியாது. அப்போ இர்ரெக்கவரபிள் அந்த அமௌண்ட்டு. அதனால் அது என்ன ஆகிடுது, பேட் டெட்ஸ் ஆகிடுது. அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டெபிட்டும் க்ரெடிட்டும் ஈக்குவலாக வந்துருச்சாமா. 4 + 6 10. இங்கேயும் 10. அப்போது டெபிட்டும் க்ரெடிட்டும் எப்பயும் நம்மளுக்கு என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ கேஷ் வந்து பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுது, தினேஷ் கிட்ட ரிசீவ் பண்ணுறோம். அப்போ டெபிட் வாட் கம்ஸுங்கிறதுனால கேஷ் அக்கௌண்ட் டேட்டா, பேட் டெட்ஸ் லாஸ். அப்போ டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அப்படிங்கிறனால அதில் ஒரு 6,000. தினேஷ் கிவர், அதனால் தினேஷ் அக்கௌண்ட் 10,000 வந்து நம்ம கிரெடிட் சைடு என்ட்ரு பண்ணணும். ஓகேவா.